Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வெட்டினரிக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக நீங்கள் வந்து வெட்டினரி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெட்டினரி தான் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னோட நேம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லிஸ்ட்டில் வரல. ஆனால் என் கையில் நீட் எலிஜிபிள் மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ப்ரைவேட் காலேஜில் வெட்டினரிஸ் வந்து படிக்கலாம். பெர் இயருக்கு 6 to 7 lakh வந்து ஹாஸ்டலோட சேர்த்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா செலவாகும். அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட கைட்லைன்ஸ் இருந்துச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்கோட க்ளோஸ் ஆயிருக்கு, சரியா? அப்போ அடுத்த ரவுண்டு மேபி வாய்ப்பு இருக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் என்னாச்சு பார்த்தா இருப்பாங்க, சரியா? நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெட்டினரி கவுன்சிலிங் வந்து ஏன் வந்து நீட் கவுன்சிலிங்கோட பேரலாக நமக்கு நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட்டினரி எடுத்த பசங்க நிறைய பேர் வந்து அங்கே நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு மெடிக்கலுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock மேலே இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் போது தான் நமக்கு செகண்ட் ரவுண்டோட சான்சஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அஸ் வெல் அஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு மேபி நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 466 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா எடுத்துட்டாங்க. 466 ஸ்டூடெண்ட்ஸை என்ன சொல்லி பார்த்தா எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் சார் என்ன சார் 466 ஸ்டூடெண்ட் தான் எடுத்துருக்காங்க, இன்னும் நமக்கு சீட்ஸ் வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது இல்லாமல் 7.5 ரிசர்வேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் வர பசங்களை எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்குது, சரியா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ SCA கம்யூனிட்டியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 189ல் என்ன பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு, சரியா? SCA கம்யூனிட்டி எடுத்துட்டீங்கன்னா 189ல் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இதே கட் ஆஃப் தான் என்னாச்சு பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். STயில் வந்து பார்த்தீங்கன்னா 189.5ல் என்னாச்சு பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு, சரியா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். STயில் 189.5ல் க்ளோஸ் ஆயிருக்கு. BCM எடுத்துட்டீங்க அப்படின்னா 192ல் என்னாச்சு பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு. BCM வந்து 192ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் SC கம்யூனிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா 193ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ST எடுத்துட்டீங்கன்னா SC எடுத்துட்டீங்கன்னா 193ல் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நீங்க பார்த்துக்கணும், சரியா? அதுக்கப்புறம் BCM நம்ம ஏற்கனவே என்னாச்சு பார்த்தா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது MBC பார்க்கலாம். சரி, BC வந்து பார்க்கலாம். BC எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசி ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்காங்க 194.5, சரியா? BC எடுத்துட்டீங்க அப்படின்னா 194.5ல் என்னாச்சு பார்த்தா BCக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, சரியா? நான் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த ரவுண்டுக்கு எது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். MBCக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195.5க்கு என்னாச்சு பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு, சரியா? அப்போ நீங்கள் இந்த மார்க்ல இருந்து ஒரே ஒரு மார்க், சரியா? இப்போ நம்ம க்ளோசிங் மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல இருந்து ஒரு மார்க் இல்லை 2 மார்க் நீங்கள் என்னாச்சு பார்த்தா குறைவாக இருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இதில் யாராவது இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யாராவது ஜாயின் பண்ணலை, இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யாராவது மெடிசன் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா மேபி ரவுண்ட் 2ஓட லிஸ்ட்டும் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் பிரச்சனை வரும், நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போய் கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா, அதாவது இந்த லிஸ்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் இருக்கும், ஆனால் இவங்க போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது அதில் நிறைய பேர் என்னென்ன ரிஜெக்ட் ஆவாங்க, சரியா? அப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா மேபி ரவுண்ட் 2ல நமக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, க்ளோசிங் கட் ஆஃப் சொன்னோம்ல, இதுலேருந்து ஒரு 2 மார்க் நமக்கு கீழே இன்னும் வரதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கலாம், ஓகேவா? அதனால் ரெகுலராக இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ